ஐயனார் துணை சீரியல்ல ஊருக்கு போன சந்தாவும் அனிஷும் சேர்ந்து எப்படியாவது அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ அனிஷ் மட்டும் அவங்க அம்மா கிட்ட, சரிம்மா, நான் தான் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆகுதே, நான் போய் பழையபடி வேலை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதை கவனிச்சதுமே சந்தாவோட மாமா, ஆமாம், நீ மட்டும்தானே போகிற, இந்த தடவையுமே இவளை இழுத்துட்டு போயிடாத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க. அதுக்கு அனிஷுமே, இல்லை, நான் மட்டும்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அதே நேரம் போய் அனிஷ் வந்து ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சந்தாக்கு ஃபோன் பண்ணி, நீயுமே வந்துரு, யாருக்கும் தெரியாமல் வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அனிஷ் முன்னாடி போனதுமே பின்னாடியே நம்ம சந்தாவும் யாருக்கும் தெரியாமல் கிளம்பி வராங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து கிளம்பி வரத இங்கே நம்ம சேரன்கிட்ட கூட ஃபோன் பண்ணி சொல்லலை. ஆனால் இவங்க 2 பேருமே யாருக்கும் தெரியாமல் ட்ரெயினில் ஏறி அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி 2 பேரும் தப்பிச்சிட்டோம், நம்ம 2 பேர்த்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கும் போது இவங்க 2 பேர்த்தையும் வீட்டில் காணோன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அனிஷ் வந்து சென்னைக்கு தான் வந்தாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே நேரம் சந்தாவுமே காணோன்னா அப்போ மறுபடியும் அனிஷ் தான் கூட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே முடிவெடுத்து அனிஷை துரத்திட்டு அடுத்த ட்ரெயின்லே கிளம்புறாங்க. அனிஷையும் சந்தாவையும் அவங்க மாமா பின்தொடர்ந்துட்டே தான் வராங்க. இவங்க 2 பேரும் சென்னை வந்து இறங்குனதுமே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நம்ம சேரனுக்கு ஃபோன் போடுறாங்க. சேரன் பையா, நான் இந்த மாதிரி சென்னைக்கு வந்துட்டேன். என்னப்பா சொல்கிற, நீ வந்துட்டியா, நீ மட்டும் தானே வந்திருக்க, வேலை விஷயமா தானே? இல்லை பையா, சந்தாவுமே வரேன்னு சொல்லிச்சு, நான் கூட கூப்பிட்டு வந்துட்டேன். சரி, இதில் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சம்மதம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க எப்படி பையா சம்மதிப்பாங்க, அவங்க சம்மதிக்கலாம் இல்லை, சந்தா தான் நானும் வரேன்னு சொல்லிச்சு, அதான் கூட கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன் அனிஷி, என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கலாம்ல, என்கிட்ட சொல்லாமல் நீ இப்படி கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்படி சேரன் கோபமாக பேசுகிற கேட்ட நிலாவும் சொல்லணும், என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சேரன் நடந்ததை சொன்னதுமே, கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சோழன் வாங்கி பேசுகிறாங்க. என்ன பையா, என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னதுமே, நாங்கள் இப்போது சென்னைக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தோம். வந்த இடத்துல ரொம்பவே அவங்க எங்களை பின்தொடர்ந்து பிடிக்க வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் எந்த ஸ்டேஷன் தெரியாமல் ஒரு ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். எங்கே போகிறதுன்னு வழி தெரியாமல் நிற்கிறோம். அதான் என்ன பண்ணுறதுனே தெரியலை பையா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். அந்த ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். நீங்கள் நேராக அங்கே போயிருங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. அவங்க வேற துப்பாக்கிலாம் கையில் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கு அதான் ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். பக்கத்தில் எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அங்கே உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டு நடந்து எல்லாத்தையுமே சொல்லிடுங்க பையா அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே சேரன், அதுக்கப்புறம் நிலா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சோழனுக்குள்ளே இவ்வளோ பெரிய அறிவா அப்படின்னு சொல்லிட்டு. அனிஷுமே, சரி பையா, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு சந்தாவை கூப்பிட்டுட்டு வேகமாக பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க. சந்தாவோட மாமாவுமே பின்தொடர்ந்து தான் வராங்க. இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறத பார்த்ததுமே துப்பாக்கியோட உள்ளே போகிறாங்க. இதை பார்த்ததுமே போலீஸ்காரங்க, என்னடா துப்பாக்கியோட ஸ்டேஷனுக்குள்ளே வரீங்க, வந்து இவங்க 2 பேர்த்தையும் என்ன கொன்று போட்டுருவீங்களா, அவ்வளோ பெரிய ரவுடிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி பிடிச்சி துப்பாக்கியை பிடுங்கி அவங்கள அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவங்கள அடித்து ஓரமாக உட்கார வச்சுட்டு அனிஷ் கிட்ட நடந்ததை கேட்குறாங்க. அப்போ அனிஷ் தான், இது சந்தா என்னோட தங்கச்சி. இந்த மாதிரி சேரன் ஒருத்தங்களுக்கு நாங்கள் சந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆனால் கல்யாணத்தன்னைக்கு இவங்க எல்லாரும் வந்து மிரட்டி சந்தாவை ஊருக்கு கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ்காரங்களோ, இது என்னப்பா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, நீங்கள் யாராவது வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா நாங்கள் அந்த கல்யாணத்தை நடத்தியே வச்சுருப்போமே. சரி, அந்த பையன் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அனிஷ் ப்ரோவுமே அந்த நம்பரையும் சேரன்கிற பேரையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அந்த போலீஸ்காரங்க அவங்க ஏட்டுக்கிட்ட, ஆமாம், இந்த நம்பரையும் இந்த பேரையும் நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே, அவங்களுக்கு தம்பின்னு யாராவது இருக்காங்களா, அவங்க பேர் சோழனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அவங்களுக்கு 3 தம்பி இருக்காங்க, அதில் ஒருத்தங்க பேர் சோழன் தான்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ நான் நினச்ச அதே பையன்தான்.
ஏன்னா இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி அந்த சோழன்கிற பையனை ஒரு தப்பான கேஸில் அந்த பையனை நாங்கள் விசாரிக்க வேண்டியதாக ஆகிடுச்சு. ஆனால் கடைசியில் தான் தெரிஞ்சது அந்த பையன் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிறது அந்த பையனாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சோழனோட ஃபோட்டோவை கேட்குறாங்க. அவங்க காமிச்சதுமே ஆமாம் இதே பையன்தான். சரி வாங்க, நாங்களே உங்களை அந்த வீட்டில் கொண்டு போய் விடுறோன்னு சொல்லிட்டு சந்தாவையும் அனிஷ் ப்ரோவுமே வண்டியில் ஏற்றிட்டு அந்த போலீஸ்காரங்க போகிறாங்க. அவங்க போகும்போது தான் சொல்கிறாங்க, அந்த சோழன்கிற பையனை நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணுற மாதிரி அந்த வழக்கில் நாங்கள் பிடிச்சிட்டோம். பார்த்தா அந்த பையன் எந்த தப்பும் செய்யலை. நீங்கள் இப்போ சொல்லும்போது தான் தெரியுது அந்த பையனோட குடும்பம்னு சொல்லிட்டு. அவங்க குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டே போகிறாங்க. இங்கே இது எதுவுமே தெரியாமல் சந்தா எங்கே போனாங்கங்கிற குழப்பத்தில் இருக்கிறாங்க சேரன். அதே நேரத்தில் வீட்டு வாசலில் இந்த மாதிரி போலீஸ் கார் வந்து நின்னதுமே நடேசன் இந்த இழுத்துட்டாங்கல்ல ஏழ்றைய, இவனுங்களுக்கு வேற வேலையே கிடையாது. டேய் உள்ளே இருந்து எல்லாவனும் வாங்க, எவன் எந்த தப்பு பண்ணான்னு எனக்கு எப்படி தெரியும், பிற நாளைக்கு நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி என்ன சொல்லுவீங்க அப்படின்னதுமே உள்ளே இருந்து சோழன் வராங்க. ஐயையோ இந்த போலீஸா மறுபடியும் நம்மளை உள்ளே எதுவும் லாடம் கட்டிடுவாரோ, இல்லை ஏதாவது பொய் கேஸில் இந்த மாதிரி நம்மளை கூட்டு போக வந்துருவாரோன்னு சொல்லி கோவப்பட்டுட்டு, என்ன சார் வேணும், நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதே நேரம் சேரன் பாண்டியன் நிலா எல்லாருமே வெளியில் வராங்க. என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது அவங்களுமே ஐயோ கொஞ்சம் நில்லுங்க, நான் சொல்கிறதையும் நீங்கள் கேளுங்க, ஏம்மா வண்டியில இருந்து இறங்குங்க அப்படின்னு சொன்னதுமே உள்ளே இருந்து சந்தாவும் அனிஷும் வராங்க. சந்தாவை பார்த்ததுமே சேரன் ரொம்பவே கண் கலங்கி சந்தா அப்படின்னு சொல்லி கிட்ட போய் கட்டி பிடிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சந்தா எப்படி வந்தீங்க, எப்படி 2 பேரும் தப்பிச்சு இவ்வளோ தூரம் வந்தீங்க, இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே மாறி மாறி கேட்குறாங்க. அப்போந்தான் அனிஷ் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் நிஜமாவே ஊர்லேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு எப்படி போகிறது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா அவங்க பின்தொடர்ந்து வந்துட்டாங்க. இப்போது சோழன் சொல்ல போய் தான் நாங்கள் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது தான் அங்கே இவர் இருந்தார். இவருக்கு சோழனை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் தெரியணுன்னே தான் அவர் கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் சேரன் எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே நன்றிங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் மற்ற யாருக்கும் இவ்வளோ உதவி பண்ணியிருக்க மாட்டேன். ஏதோ தெரியாத்தனமாக உங்கள் மேலே ஒரு பொய்யா நான் நினச்சதால மட்டும்தான் இப்போ இந்த உதவியை நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழனுமே இருந்தாலும் பரவாயில்ல நன்றிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருமே சரி, இந்த பொண்ணையும் இவரையும் சேர்த்து வைக்கிறதுல எனக்கு சந்தோஷந்தான். 2 பேத்துக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிங்க, இல்லைனா அவங்க சைட்லேருந்து ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பிரச்சனை வந்தாலும் நான் இனிமேல் பார்த்துக்கிறேன், என் ஸ்டேஷனில் வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு போகிறாங்க.